Hello students, welcome to Solve Your Knowledge. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது 12th standard mathsல exercise 3.4ல first sum. Solve x minus 5, x minus 7, x plus 6, x plus 4 equal to 504. First இதை rearrange பண்ணி நான் எழுதிக்க போகிறேன். x minus 5 into x plus 4, x minus 7 into x plus 6 minus 504 ஈக்குவல் டு 0. இங்கே நம்ம ஏன் இதை இப்படி மாற்றி எழுதியிருக்கோன்னா -5 4 இது ரெண்டையும் ஆட் பண்ணால் நம்மளுக்கு 1 வரும். சிமிலராக -7 6 இது ரெண்டையும் ஆட் பண்ணால் நம்மளுக்கு -1 தான் வரும். ஸோ இந்த சிமிலாரிட்டிக்காண்டி தான் நம்ம இப்படி மாற்றி எழுதிக்கோம். இப்போ ரெண்டாக நான் மல்டிப்ளை பண்ணி எழுத போகிறேன். ஸோ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு x² -5x + 4x - 20. அடுத்து இது ரெண்டையும் பண்ணுறேன். x² -7x + 6x - 42 - 504 ஈக்குவல் டு 0. ஸோ இதில் இதை மட்டும் ஆட் பண்ணியிருந்தா x² - x - 20 into x² - x - 42 - 504 ஈக்குவல் டு 0. ஸோ இது ரெண்டுலேயுமே x² - x காமனாக இருக்கனால நான் அதை yன்னு எடுத்துக்கிறேன். ஸோ லெட் y is equal to x² - x. அப்போ நம்மளுக்கு என்ன வரும்? y - 20 y - 42 - 504 ஈக்குவல் டு 0. ஸோ நான் இதை மல்டிப்ளை பண்ணுறேன். இப்போ என்ன ஆகும்? y into y y² - 42y then -20 into y -20 into -42 plus 840 minus 504 equal to 0 அப்படின்னு ஆகும். ஸோ y² minus 62y plus 336 equal to 0. ஸோ நம்மளுக்கு ப்ராடக்ட் 336 வரணும். சம் -62 வரணும். ஸோ இது 56 into 6 தான் 336. ஸோ இது ரெண்டுக்கு மைனஸ் போட்டால் நம்மளுக்கு -62 வந்துடும். ஸோ இது y - 56 into y - 6 is equal to 0. இப்போ நான் தனித்தனியாக ஈக்குவேட்டிங் டு 0 போட்டால் ஒன்று y - 56 is equal to 0 இல்லை y - 6 is equal to 0. yயோட வேல்யூ என்ன? x² - x. ஸோ -56 is equal to 0 இல்லை x² - 6 -6 is equal to 0. ஸோ ஃபஸ்ட்டு இதில் நம்மளுக்கு ப்ராடக்ட் -56 வரணும். சம் -1 வரணும். ஸோ என்ன 8 7s are 56 -1 வரணுங்கிறனால இது மைனஸ். ஸோ இதோட வேல்யூ என்ன? x - 8 x + 7 equal to 0. அப்போ x - 8 equal to 0னா xோட வேல்யூ 8, x + 7 equal to 0னா xோட வேல்யூ -7. சிமிலராக இங்கே ப்ராடக்ட் -6 வரணும். சம் -1 வரணும். ஸோ 3 2s are 6 இது மைனஸ்ங்கிறனால இதுவும் மைனஸ். ஸோ அப்போ நம்மளுக்கு x - 3 into x + 2 equal to 0. x - 3 0னா xோட வேல்யூ 3, x + 2 0னா xோட வேல்யூ -2. ஸோ அப்போ xோட வேல்யூஸ் என்ன? x is equal to -2 3 - 7 8.